வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். நாடாளுமன்றத்தில் நீண்ட நாள் பணியாற்றிய அனுபவம் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்களின் நேர்காணல்களை படித்து கொண்டிருந்த போது ஒரு செய்தி எனக்கு புதிதாக இருந்தது. அவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் ஒப்பிட்டு ஆய்வு நூல் எழுதி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியா, இரண்டு பேருக்கும் இடையில் என்ன ஒற்றுமை என்று கேட்கப்பட்ட போது, இரண்டு பேரும் இலக்கியம், அரசியல் இரண்டிலுமே புகழ் பெற்றவர்கள். வின்ஸ்டன் சர்ச்சில் இலக்கியத்திற்காக நோபல் பரிசே பெற்றவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போதுதான் எனக்கு அந்த செய்தி தெரியும். அதற்கு முன்பு நான் அறிந்ததில்லை. பிறகு வின்ஸ்டன் சர்ச்சில் பற்றிய செய்திகளை தேடிய நேரத்தில் 1953ஆம் ஆண்டு அவருடைய இலக்கிய நடைக்காக, அவருடைய திறமை சார்ந்த மேடை பேச்சுகளுக்காக அந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1940, 45 என 2 ஆண்டுகளில் அவர் பெயர் முன்மொழியப்பட்டிருந்தாலும் தேர்வு செய்யப்படவில்லை. 53இல் அவர் அந்த நோபல் பரிசினை பெற்றிருக்கிறார். எனவே இருபெரும் ஆளுமைகளை ஒப்பிடுவது பொருத்தமானதுதான்.